அவங்களுடைய கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல ஏன் அந்த இடம் வந்து இன்றைக்கி நியூயார்க் மாதிரியோ அல்லது மும்பை மாதிரியோ இல்லை, ஏன் பாலைவனமாக இருக்குது? அவங்களுடைய இது கேள்வி என்னென்னா, ஏன் அந்த இடம் வந்து பாலைவனமாக இருக்குது? அந்த இடம் வந்து அந்த பிரமிடுகள் வெளியில் பாசிட்டிவ் எனர்ஜிகள் அதிகமாக கொடுக்குது அப்படின்னா, அந்த இடம் இன்றைக்கி நல்ல செல்வ செழிப்பாக இருந்துட்டு இருக்கணும். அது ஏன் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு அப்படின்னு அவங்களுடைய ரிசர்ச்சில் அவர் சொன்னக்கூடியது. அதனால் அதென்ன உள்ள இன்சைடில் பார்த்திங்கன்னா அதனுடைய அளவுகள் வந்து கரெக்டாக இருந்தால், உள்ள மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா வச்ச புகழ்கள் வந்து கொஞ்சம் கெட்டு போகாதுங்க. அதனுடைய அளவுகளில் வந்து அது இதாகும். அதை 3ஆக டிவைட் பண்ணுதாங்க. மத்தியில் பார்க்க நியூட்ரல் அப்படிங்காங்க. அதில் வந்து வைக்கக்கூடிய பொருட்கள் வந்து கூட கொஞ்ச நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நம்மளுடைய கோயில்களில் பார்த்திங்கன்னா கோயில் கலசங்கள் வச்சுருக்காங்க அந்த காலத்தில். இதை விட அட்வான்ஸுங்க அது ஆக்சுவலாக. என்னென்னா அதில் வந்து அளவுகள் வித்தியாசம் அப்படிங்கிறது கிடையாது. பிரமிடுகள் டைப்பில் 4 கார்னர் நம்ம இதில் வரும் கோயிலில் கோபுரம். மேலே வந்து கலசங்கள் வச்சுருப்பாங்க. அதாவது என்னென்னா நெகட்டிவ் கிடையாதுங்க. ஏன்னா அடுத்த காலத்தில் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இவங்க ஒழுங்காக செய்வாங்களா செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல. நம்ம முன்னோர்கள்லாம் சித்தர் மகான்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கலசத்துக்குள்ளே வந்து அதுக்குண்டான சில மருந்து பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க.